அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2024 நடக்கக்கூடிய அந்த குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், அப்புறம் இன்னும் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய மிச்ச எக்ஸாம்ஸ்லாம் எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ஆனுவல் பிளானரில் அவங்க இந்த வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம்லாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த 3 எக்ஸாமும் நடக்கும். கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் இல்லாமல் இன்னும் அதர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஒன்று இன்ஜினியரிங் சர்வீசஸ், அப்புறம் ஹச்ஆர்சிஇ இந்து அறநிலையத்துறை சார்ந்த தேர்வுகளும் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் அக்ரிகல்ச்சர் எக்ஸாம், க்யூரேட்டர், இந்த மாதிரி இன்னும் நிறையா பதவிகளுக்கான எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் நடத்துவாங்க. அந்த ஒவ்வொரு எக்ஸாம் பற்றியும் நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம், அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய இந்த ஹோல் லெக்சரையும் நான் வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதோட ட்ரைவ் லிங்க்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு பிடிஎஃபாக இருக்கும். ஓகே, இப்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அந்த எக்ஸாமில் எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒன்று வந்து கன்சிஸ்டன்சி, அதாவது டெய்லி இந்த எக்ஸாமுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அலோகேட் பண்ணி நம்ம கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணணும். சில பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்கணுன்னா 16லேருந்து 20 மணி நேரம் இல்லை 22 மணி நேரம் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் ஃபுல்லாக நம்ம டெடிக்கேட்டடாக படித்தாலே இந்த எக்ஸாம் நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அது குரூப் 1 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை குரூப் 2 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், வாட் எவர் த எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட இந்த 4லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே ஆனால் ப்ரிப்பரேஷன்லேயே நம்மளால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் ஈஸியாக. ரெண்டாவதாக நான் சொல்லியிருக்கிறது ரிவிஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த ஆழ் மனதில் நல்லா நம்ம பதியணும் அப்படின்னா நிறையா வாட்டி ஒரு டாப்பிக்கை ரிப்பீட்டடாக ரிவிஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எக்ஸாம் நேரத்தில் நம்மளால் ஈஸியாக அந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின் வரும்போது நம்மளால் ஈஸியாக அந்த கேள்விக்கான விடையை ரீகால் பண்ணி நம்மளால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியாக படிக்கிறது. ரெண்டாவது ஒன்று வந்து படித்ததை ரிப்பீட்டடாக வீக்லி ஒன்ஸோ இல்லை வீக்லி ஒன்ஸு மந்த்லி ஒரு 2 or 3 வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ப்ரிப்பரேஷன் மெத்தடாலஜினா தேர்வுக்கு எப்படி நம்ம தயாராகிறது, அதற்கான மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் இந்த 8 மெத்தடில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட், இந்த 8 மெத்தடையும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா சிலபஸ். எந்த போட்டித் தேர்வுக்குமே இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படின்னு எடுத்தோன்னா அதற்கான சிலபஸை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கணும். அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸ், அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கும் நமக்கு அந்த மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் இந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று, சிலபஸ். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி போனவங்கக்கிட்ட நம்ம வழி கேட்போம். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்றது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்றது இதுக்கு முன்னாடி கேள்விகள் எப்படி வந்துருந்துச்சு, இப்போ ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்தோன்னா அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்ஜெக்ட் வெயிட்டேஜ், இப்போ யூனிட் 8, யூனிட் 9 வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அது எப்படி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை கரெக்டாக நம்ம பண்ணால் மட்டும்தான் எந்தெந்த ஏரியாவில் இந்த எவ்வளோ கொஷின் கேட்குறாங்கன்றது நமக்கு சரியாக புரிய வரும். இது ரெண்டுமே பேசிக் அண்ட் ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றது ரொம்பவே இன்றியமையாதது அண்ட் இட்ஸ் அன்அவாய்டபுள் பார்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். தேர்டாக இருக்கிறது வந்து சமச்சீர் கல்வி புக்ஸு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதால நான் இந்த இடத்துல சமச்சீர் கல்வி புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவேன் நான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சமச்சீர் கல்வி புக்ஸு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமச்சீர் கல்வி புக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கணும். 2016 இன்றைக்கி வரைக்கும் நாம் எடுத்துக்கிட்டோன்னா சமச்சீர் கல்வி புக்ஸ்லேருந்து இடம்பெறக்கூடிய கேள்விகளோட எண்ணிக்கை வந்து
ஆல்மோஸ்ட் நியர்லி கிரேட்டர் தென் 80% மேலே சமச்சீர் கல்வி புக்ஸில் என்ன கேட்குறாங்க. ஆப்டிடியூட்லாம் நம்ம பார்த்தோன்னா டேரெக்டாக அந்த டேட்டா அந்த நேமை கூட மாற்றாமல் அப்படியே கேள்விகள் இப்போ கூட சமீபத்தில் கூட ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஸோ சமச்சீர் கல்வி புக்ஸ் வந்து 6th to 12th வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கணும். 4th நான் கொடுத்துருக்குறது நியூஸ் பேப்பர் ரீடிங். இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது ஒரு மெயின்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2A எக்ஸாம், இந்த மாதிரி மெயின் எக்ஸாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு நேஷ்னல் அண்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் தமிழக அளவில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் கேள்விகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் இந்த மெயின்ஸ் எக்ஸாமில். மெயின்ஸ் எக்ஸாமில் கொஷின்ஸ் வந்து இப்போலாம் யூபிஎஸ்சி மாதிரியே அவங்களோட கொஷின் பேட்டர்ன்ஸ், அதாவது கொஷின் பேப்பர் செட்டிங்கை வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நியூஸ் பேப்பர் ரீடிங்குன்றது கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். ஏன்னா டைனமிக் நேச்சராக கொஷின்ஸ் இப்போலாம் இடம் பெற்றுட்ருக்கு. கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து எய்தர் தினமணி ஆர் த ஹிந்து கண்டிப்பாக நம்ம படித்து ஆகணும். படிக்கிறதுலேருந்து நோட் மேக்கிங், இப்போ இன்றைக்கி நாளில் ஒரு நேஷ்னல் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த நியூஸை சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில்ஸ் நான் நோட் ஒரு தனியாக அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வருது, இல்லை பாலிட்டி ரிலேட்டடாக வருது, எக்கனாமி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ஸ்கீம்ஸ் ஒன்று புதுசாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து என்னோடய கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டில் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்டை 6ஆக செக்ரிகேட் பண்ணி அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கணும். 5ஆவதாக இருக்கிறது நோட் மேக்கிங். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ பாலிட்டி அப்படின்னா செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு நோட் ஒன்று போட்டு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இப்போ பாலிட்டியில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் டு இந்தியன் பாலிட்டி, இதுலேருந்து ஆரம்பித்து அதை டுவர்ட்ஸ் த எண்டு அது வரைக்குமே நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அந்த டாபிக் வரைக்குமே அந்த நோட்டில் வந்து எல்லா டாப்பிக்கான நோட்ஸ் வந்து தெளிவாக இருக்கணும். 6ஆவதாக இருக்கிறது ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். நீங்கள் இன்கேஸ் குரூப் 1 ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. இந்த ஆன்சர் ரைட்டிங்கில் தான் மிச்ச கேண்டிடேட்ஸோட நீங்கள் எப்படி அட்வான்ஸாக இருக்கீங்கன்றது இந்த ஆன்சர் ரைட்டிங்கில் தான் தெரிய வரும். இப்போது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா உங்களோட ஆன்சர் வந்து மிச்சவங்களை காட்டிலும் தனியாக தெரியணும், ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் உங்கள் ஆன்சரில். அதுக்கு வந்து டெய்லி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல எப்படி இந்த ஆன்சர் ரைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2 அந்த கொஷின் பேப்பர்லாம் எடுத்து அதற்கான ஆன்சரை நீங்களே டெவலப் பண்ணணும். டெய்லி நீங்கள் இதை பண்ண தான் ஆன்சர் ரைட்டிங்கிறது வரும். ஒரு கொஷினை எப்படி இருக்குது, எவாலுவேட்டுன்னு இருக்கா, கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு இருக்கா, இல்லை அந்த கொஷின் டிஸ்கஸ்ன்னு இருக்கா அப்படின்றத பார்த்து 2 மார்க்குக்கு 3 மார்க்குக்கு 5 மார்க்குக்கு 15 மார்க்குக்கு எப்படி ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக எழுதணுன்றதை புரிஞ்சு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை எடுத்துக்கணும். 7ஆவதாக இருக்கிறது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ். இதுதான் ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் இல்லை குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் 100ல் வரணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்களே இப்போது நிறையா கொஷின்ஸ்லாம் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, இல்லை ஒரு சில பப்ளிகேஷன்ஸோட புக்ஸும் இருக்குது, இல்லை ஃப்ரீயாகவே நிறைய பேர் ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸை டெஸ்ட் பேட்சில் நீங்கள் உங்களை என்ரோல் பண்ணி ரிப்பீட்டடாக டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்தோன்னா புக் வைஸ் கண்டிப்பாக தமிழ்லாம் அட்டை டு அட்டை வந்து தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதெல்லாம் டாபிக் வைஸும் டெஸ்ட் எடுக்கணும், புக்கு வைஸும் டெஸ்ட் எடுக்கணும். புக் வைஸ்னால் 6th ஸ்டாண்டர்டுக்கு இந்த டெஸ்ட்டு, 7th ஸ்டாண்டர்டுக்கு இந்த டெஸ்ட்டு, அது மாதிரி புக் வைஸு. தென் டாபிக் வைஸ் இப்போ இந்தியன் பாலிட்டினா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அதுக்கு தனியாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும். தென் சப்ஜெக்ட் வைஸ் எக்கனாமிக்ஸுக்கு தனியாக டெஸ்ட்டு, ஜியாகிரஃபிக்கு தனியாக டெஸ்ட், இந்த மாதிரி 3 விதத்தில் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்று டாபிக் வைஸ், இன்னொன்று சப்ஜெக்ட் வைஸ், இன்னொன்று வந்து புக்கு வைஸ். இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 8ஆக நான் கொடுத்துருக்கிறது வந்து மாக் டெஸ்ட்டு. இது எதுக்குன்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா எடுத்துட்டீங்க. இப்போ மாக் டெஸ்ட் எதுக்குன்னா ஒரு ஓவரால் நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எப்படி இப்போ குரூப் 4 எக்ஸாம்னால் அதில் 200 கொஷின்ஸ் இருக்கும். 100 கொஷின்ஸ் வந்து தமிழ், 100 கொஷின்ஸ் வந்து ஜிகே. இதே பேட்டர்னில் ஒரு மாக் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கும் போது தான் எந்த அளவுக்கு நம்மளால் 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த பேப்பரை சரியாக முடிக்க முடியுதா அப்படின்றத உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். எந்தெந்த ஏரியாவில் நம்ம
ரொம்ப கஷ்டப்படுறோன்றதை தெரிஞ்சு அதை நாம் ரெக்டிஃபை பண்ணணும். அதுதான் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் அந்த மார்க் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஓகே, இப்போ சிலபஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலபஸ் தான் ஒரு எக்ஸாமில் ஒரு ஆஸ்பிரண்ட் கிளியர் பண்ணுறாரா இல்லை பண்ணாமல் போகிறாரான்றத டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். நான் 4வது 5வது பாயிண்ட்டாக சொன்ன அந்த புக் கலெக்ஷன், தென் நியூஸ் பேப்பர் ரீடிங், இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து இன்றைக்கி நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் படிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறாருன்னா அதற்கு அப்புறம் அவர் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சிலபஸை அவர் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். அந்த சிலபஸை டெய்லி அவர் பார்க்கணும். ஒவ்வொரு சிலபஸை மனப்பாடமே பண்ணியிருக்கணும்னு நான் அதில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கும் அவருக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டடாக ஒரு 4-5 பாயிண்ட் அவரால் ரீகால் பண்ண முடியணும். இதுதான் இப்படி அவங்க பண்ணிட்டாலே சக்ஸஸ் வந்து ஒரு 70% வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து அதில் தான் நான் கொடுத்துருக்கேன். செகண்டாக இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். எனக்கு வந்து ஃபஸ்ட்டாக இருந்தக்கூடிய சிலபஸை நான் படித்து சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிலபஸில் இப்போது ஹிஸ்ட்ரி அப்படின்னா எனக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு தெரியும், பாலிட்டினா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதுன்னு தெரியும். தென் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி கேள்விங்க கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் அதை நோக்கி நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போது ப்ரிலிமினரி எக்ஸாம்னால் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு ஸ்கில். அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம்? இப்போ மெயின் எக்ஸாம் அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங், அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில். ஒரு ஆஸ்பிரண்ட் வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில். அதை எப்படி டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு எப்படி இது சார்ந்து இருக்கக்கூடிய ஐடியாஸ்லாம் நமக்கு கிடைக்கும்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் அது ரிலேட்டடாக நமக்கு வந்து நிறையா பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்க வரும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டும் கூட நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில். இதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். தென் டெய்லி ஒரு 15லேருந்து ஒரு 45 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரத்தில் ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸ்க்கே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் இதில் நான் சொல்லுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2024 நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். இதுக்கு ஒரு 5 வருஷம் முன்னாடினா ஒரு 2019லேருந்தோ இல்லை 2017லேருந்தோ நம்ம கொஷின் பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பார்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டிடுவோம். இப்போ குரூப் 4 எக்ஸாம்னால் ஒரு 5 வாட்டி எக்ஸாம் நடந்திருக்கும். 2016 to 2023, அதான் 22 வரைக்கும். 23ல் எக்ஸாம் நடக்கலை. ஸோ 22 வரைக்கும் ஒரு 5 வாட்டி நடந்திருக்கும். அந்த 5 கொஷின் பேப்பரை மட்டும் கலெக்ட் பண்ணால் போதுமானா போதாது. மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ அது சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா கொஷின் பேப்பரும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கொஷின் பேட்டர்னை நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். இதுதான் இதில் நான் சொல்லுவேன். ஒரு வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படியும் ஒரு 20லேருந்து 28 எக்ஸாம் இல்லை 30 எக்ஸாம் வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அது சார்ந்து இருக்கக்கூடிய உங்கள் பேப்பர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கணும். நீங்கள் இன்கேஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம் படிச்சிங்கன்னா அந்த இன்ஜினியரிங் எக்ஸாம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பேப்பரையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல. ஓகே, தேர்டாக இருக்கிறது வந்து சமச்சீர் கல்வி புக்ஸு ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6th to 12th அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு, செகண்ட் ப்ரிலிமினரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், தேர்டாக இருக்கிறது நான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் வந்து படிக்கணும். அதுக்கு எனக்கு வந்து ஒரு ரிசோர்ஸ் தேவை. அந்த ரிசோர்ஸ் எதுனா புக்ஸு தான். அது எந்த புக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சமச்சீர் கல்வி புக்ஸு. ஏன் இதை எல்லாருமே சமச்சீர் கல்வி புக்ஸே படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னா மோர் தென் 80% ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இந்த சமச்சீர் கல்வி புக்ஸ்லேருந்தே நமக்கு வந்து வந்துடும். இதில் ரொம்ப முக்கியமான புக் எது அப்படின்னு பார்த்தோம்னா 10th, 11th, 12th இது 3 ரொம்ப முக்கியமான புக்ஸு. தமிழ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th to 12th வரைக்கும் அட்டை டு அட்டை சமச்சீர் கல்வி புக்ஸை படித்தாலே போதும்னு நான். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸு இதுக்கெல்லாம் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கு சம்பந்தமான சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணி அது ரிலேட்டடாக நோட்ஸை தனியாக ஒரு நோட்டில் எடுத்து வச்சாலே இந்த சமச்சீர் கல்வி புக்ஸை உங்களால் தெளிவாக படித்து முடிச்சிட முடியும். இந்த சமச்சீர் கல்வி புக்ஸ் 6th to 12th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய புக்ஸை படிக்கலாம். பட் சமச்சீர் கல்வி புக்ஸுன்றது அன்அவாய்டபுள். ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கே போகணும். சிலபஸ் டாப்பிக்கில் இருந்து சமச்சீர் கல்வியை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள்.
அதுதான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன். ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புக்ஸை கலெக்ட் பண்ணணும். இது வந்து நியூ புக்கா ஓல்டு புக்கான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னென்னா நியூ புக்கு. 6th to 12th வரைக்கும் நியூ புக்கை கலெக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நோட் மேக்கிங். நம்ம படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் நமக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு நோட்ஸை வந்து நாம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் வந்து ஒரு நோட் ஒன்று அலோகேட் பண்ணி நோட்ஸை வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே நம்ம அந்த சிலபஸ் டாபிக் கீழே நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வரணும். அந்த நோட்ஸ் எடுக்கக்கூடிய நோட்ஸ் வந்து வளன்னு பேராகிராஃப் மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் கன்சைஸாக நோட்ஸ் எடுக்கணும். கன்சைஸாக சுருக்கமாக எந்த அளவுக்கு என்னையால் ஷார்ட் பண்ணி அந்த நோட்ஸை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து சுருக்கமாக அந்த நோட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கணும். நிறையா பாயிண்ட்ஸை நான் எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று இருக்கும். நம்ம நோட்ஸை ரிப்பீட்டடாக நம்ம பார்க்க அந்த ஸ்ட்ரோக்ஸ் நம்ம மனசில் நல்லா பதியும். அதுக்கு தான் வந்து இந்த நோட் மேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, 5th நான் சொல்கிறது வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போலாம் கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப டைனமிக்காக மாறிக்கிட்டு இருக்கு. கேள்விகள் வந்து இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து அதிகமாக கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி டைனமிக்காக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ், டைனமிக்காக இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங்கை டெய்லி ஒருத்தர் படிக்கிறாரு. ஒரு குரூப் 1 எக்ஸாம்னால் ஒரு வருஷம், இன்றைக்கி எக்ஸாம் நடக்குதுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு எனக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து தான் மெயின்ஸ் எக்ஸாமில் அவருக்கு அதிகமான பாயிண்ட்ஸே கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, தமிழில் நியூஸ் பேப்பர்னால் தினமணியும், இங்கிலீஷில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா த ஹிந்துவும் படிச்சிங்கனாலே மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா உங்களால் ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இது வந்து எதுக்குன்னா மெயின்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எடுத்தோம்னா ப்ரிலிமினரி எக்ஸாமை எந்தெந்த கேண்டிடேட்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். சிமிலர்லி குரூப் 2 எக்ஸாம்லேயும் ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். இந்த மாதிரி எழுத்து தேர்வுகள், டெஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் வந்து அந்த கொஷினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும், இர்ரெலவெண்ட்டாக இருந்துடக்கூடாது. அந்த கேட்குற கேள்விக்கு சரியான பதிலாக இருக்கணும், அந்த கேட்கக்கூடிய கொஷினுக்கு சரியான ஆன்சராக இருக்கணும். அது மாதிரி ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்றது தான். வித்தவுட் டைவர்ட்டிங் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் த கொஷின். அந்த கொஷினுக்கான அர்த்தத்துலேருந்து நான் மாறுபடாமல் எந்த அளவுக்கு நான் அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஆன்சர் எழுதுகிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ கொஷினில் நம்ம எடுத்தோம்னா வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. நிறையா விதத்தில் கொஷின் கேட்பாங்க. டிஸ்கஸ்ன்னு இருக்கா, எவாலுவேட்டுன்னு இருக்கா, கிரிட்டிக்கலி அனலைஸ்ன்னு இருக்கா, இல்லை லிஸ்ட்டு த பாயிண்ட்ஸ், இல்லை என்லிஸ்ட் த பாயிண்ட் அப்படின்னு இருக்கா. அதுமாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கொஷின் இருக்குது. இதை நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுவேன், ஆன்சர் ரைட்டிங் எப்படி குரூப் 1 எக்ஸாமுக்கு எழுதுறது, குரூப் 2 எக்ஸாமுக்கு எழுதுறது அப்படின்றத பற்றி. அதை நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் படிக்கிறவங்க ஒரு ½ an hour வந்து இந்த ஆன்சர் ரைட்டிங்க்கு நீங்கள் அலோகேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது, குரூப் 2 மெயின்ஸ் கொஷின் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 7th இருக்கிறது வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ், 8th இருக்கிறது மாக் டெஸ்ட்டு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக டெஸ்ட் எடுக்கணும், ஒரு டாப்பிக்கும் தனியாக டெஸ்ட் எடுக்கணும். அண்டு தமிழ், இப்போ ஜென்ரல் தமிழ் அப்படின்னு எடுத்தோம்னா புக்கு ரிலேட்டடாக டெஸ்ட் எடுக்கணும். 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்கு அந்த மாதிரி. இது வந்து நார்மல் டெஸ்ட்டு. எக்ஸாமுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மாக் டெஸ்ட்டு ஒரு 4-5 மாக் டெஸ்ட்டு வந்து எடுத்துருக்கணும். இது வந்து இப்போ குரூப் 4 எக்ஸாம்னால் 200 கேள்விகள் இருக்கும். பொது தமிழ், ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 கேள்விகள் இடம்பெறும். தென் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 75 கொஷின்ஸ், தென் ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஷின். இதே பேட்டர்னில் நான் வந்து ஒரு டெஸ்ட் எழுத போகிறேன். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் மாக் டெஸ்ட் அப்படின்றது. இதே ஃபைனல் எக்ஸாம் பேட்டர்ன்லேயே நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட் தான் மாக் டெஸ்ட். இது எதுக்கு இருக்குதுன்னா 3 மணி நேரம் அலாட் பண்ணுறாங்க டெஸ்ட்டுக்கு. அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே என்னால் இந்த டெஸ்ட்டோட கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாக் டெஸ்ட்டை எடுக்க சொல்கிறது. இது வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அண்ட் மாக் டெஸ்ட்டும் ரொம்ப ஒரு அன்அவாய்டபுள் பார்ட். ஓகேங்க, இந்த வீடியோவில்
நான் வந்து ஒரு 8 பாயிண்ட்டை வந்து என்லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 2024 இந்த இயரில் எப்படி அவரால் ஜாப் வாங்குறதுக்கு அவர் என்னென்னலாம் பண்ணணுன்றதுக்கு ஒரு 8 வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கேன். இந்த வழிமுறைகள்லாம் பின்பற்றி நீங்களும் இந்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக ஆகணும்னு நான் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன் ஃப்யூச்சர் இந்த மாதிரி டாப்பிக்கில் எனக்கு வீடியோ மேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனசில் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான வீடியோவை நான் உடனே இந்த சேனலில் மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.